3 subjects for NEET, biology, physics and chemistry. அதில் வந்து biology தான் வந்து plays a major role. அதில் தான் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் அப்படியே ஸ்கோர் பண்ணலாம். மேக்ஸிமம் மார்க் வந்து நம்ம biology தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை வந்து விட்டுறாதீங்க. என்சிஆர்டியை லைன் பை லைனாக படிங்க. அதுக்கப்புறம் டெய்லி டெஸ்ட் வைக்கிறத வந்து இந்த கொஷின் தானே அப்படின்லாம் விட்டுறாமல் நம்மளுக்கு ஆன்சர் தெரியலனா ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணுங்கள், ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை டவுட் கேளுங்க. ஸோ பயாலஜி தான் வந்து மேஜர் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வந்து புரிஞ்சு படிச்சோன்னா ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி. மேஜராக வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் வந்து ஆக்சுவலாக சிம்பிளான சம்ஸ் தான் கேட்பாங்க. நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சம்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு போக தேவையில்லை. சிம்பிளான சம்ஸ் தான் கேட்பாங்க. அந்த 1 minute ஒரு கொஷினுக்கு வந்து 1 minute தான் எடுத்துக்கணும். 1 minute எடுக்கும் போது அந்த கால்குலேஷன்ஸ் அந்த ஃபுல்லாலாம் போடாமல் ஒரு 2 digitsல ஒரு ஸ்டார்டிங் நம்ம 2 digits வந்தாலே அந்த ஆன்சர் கெஸ் பண்ண முடியல. ஸோ அந்த 2 digits கால்குலேஷன் வர மாதிரி சீக்கிரமாக ஸ்பீடாக போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் அப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் வந்து பயாலஜிலாம் சீக்கிரமாக முடிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பயாலஜி அட்டென்ட் பண்ணணும், அப்புறம் கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ். பயாலஜி சீக்கிரமாக முடிச்சிட்டாலே நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும்ப்பா நம்ம பயாலஜி முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எப்பயுமே ஃபிசிக்ஸ் எடுத்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கெமிஸ்ட்ரி போங்க, அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் போங்க. கெமிஸ்ட்ரிலையும் மேபி நம்மளுக்கு ஓரளவுக்கு சிமிலரான ஆன்சர்ஸ் தெரிஞ்சு நம்ம ஓஎம்ஆர் மார்க் பண்ணிட்டே போயிட்டுருக்கலாம். ஃபிசிக்ஸில் அது லைக் 2 digits வச்சு ஆன்சர் போட்டோன்னா சீக்கிரமாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும்.